The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி பெண்கள் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் அதிரடிப்படையை முதல்வர் விஜய் நாளை தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வீரகுமார் வழங்க கேட்கலாம். வீரகுமார், இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையில யாரெல்லாம் இருப்பாங்க, எவ்வாறு இயங்க இருக்குது இந்த படை, என்ன தகவல்? பிரியா, தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு முதல் கையெழுத்தாக பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம் உருவாக்கப்படும் என்ற திட்டத்திற்கு கையெழுத்திட்டார். அதன்படி இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது சென்னை ராஜரத்ன மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறதா நம்ம பார்க்கிறோம். ஒளிப்பதிவாளர் சிவராஜ் நமக்கு நேரலையில் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை துவக்க விழா என்ற முகப்பு பதாகையோடு இந்த சிங்கப்பெண் எந்த யூனிஃபார்ம் அணிஞ்சிருப்பாங்களோ அந்த யூனிஃபார்முடைய அந்த பெண்ணுடைய ஒரு சாம்பிள் போட்டோ வச்சிருக்காங்க. இதுவரைக்குமே தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்தவரையில காக்கி ஒரு தரப்பு போட்டிருப்பாங்க. அதே போல நம்ம போக்குவரத்து காவல்துறையினர் வெள்ளை சட்டையும் காக்கி நிற பேண்டும் அணிந்திருப்பாங்க. ஆனா இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைங்கிறது கருநீல நிறத்துல சட்டையும் காக்கி நிறத்துல பேண்டும் இருக்கக்கூடிய வகையில வடிவமைச்சிருக்காங்க. அவர்களுடைய பிரிவுக்கு என பிரத்யேக இடைவார் பெல்ட், அதே போல ஒரு மிடுக்கான தோரணையில தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஏற்பாட்டில் தொடங்க இருக்கிறது தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். இதை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நாளை தொடங்கி வைக்க இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வர்றதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பா இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது, பொது இடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது, அவசர காலங்களில் விரைந்து நடவடிக்கை எடுப்பதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கு. இதுல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த தகவல்கள் கிடைத்தவுடன் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என தெரிவித்திருக்கிறாங்க. இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையினர் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள், கல்வி நிறுவனங்கள், வணிக வளாகங்கள் மற்றும் பூங்காக்கள் போன்ற இடங்கள்ல தீவிரமான கண்காணிப்புல ஈடுபட்டிருப்பார்கள் என தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல பெண்களை துன்புறுத்துபவர்கள், கேலி செய்பவர்கள், பாலியல் சீண்டல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதற்காக தமிழக முதல்வர் விஜயால நேரடியாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டம் தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். சாதாரண உடையில காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு குற்றச் செயல்களை முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்கக்கூடிய வகையில தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக இந்த படை பெண்களிடையே தற்காப்பு முறைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு குறித்த பரப்புரைகளையும் தொடர்ச்சியாக மேற்கொள்வார் என தெரிவித்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் வரக்கூடிய புகார்களை பதிவு செய்ய தமிழக காவல்துறையின் பிரத்யேக அவசர எண்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய 100 உதவி எண் இருக்கிறது. இந்த 100 மூலமாக இந்த திட்டத்தினுடைய முழுமையாக பயனடையலாம் என தெரிவித்திருக்கிறாங்க. இந்த திட்டம் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் நேரடியாக தமிழக முதல்வர் விஜயினுடைய கண்காணிப்பின் கீழ் இயங்கும் என தெரிவித்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் ஒரு தலைமை காவல் ஆய்வாளர் ஜெனரல் ஐஜிபி என்று சொல்லக்கூடிய தலைவர் இருப்பாரு. அவருக்கு கீழே ஒரு கண்காணிப்பாளர் எஸ்பி, ஒரு துணை கண்காணிப்பாளர்கள் டிஎஸ்பி, ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் இதர காவல் அதிகாரிகள் அடங்கிய 36 பேர் கொண்ட குழு முதற்கட்டமாக இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது முற்றிலுமாக பெண்களை கொண்ட காவல் பிரிவாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் உள்ள அனுபவம் வாய்ந்த பெண் காவலர்கள் இதில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பெண் காவலர்களுக்கு என மிடுக்கான ஒரு சீருடை என்பது தமிழ்நாடு காவல்துறையால் வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அதிநவீன வசதிகள், உபகரணங்கள் கொண்ட கருவிகள் எல்லாம் பயன்படுத்தி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. குறிப்பா வயர்லெஸ் மற்றும் தகவல் தொடர்பு கருவிகள், உடல்ல கேமராக்கள் இருக்கும் தெரிவிக்கிறாங்க. களப்பணியில் இருக்கக்கூடிய காவலர்கள் தங்கள் சீருடையில் கேமராக்களை அணிந்திருப்பார்கள் எனவும் தெரிவிக்கிறாங்க. இது அவர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மற்றும் சம்பவங்களை நிகழ்நேரத்தில் உடனுக்குடனாக காவல் நிலையங்கள் மற்றும் முக்கிய இடங்களுக்கு பதிவு செய்யக்கூடிய வகையில் இருக்கும் என தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கென தனி ஒரு பிரத்யேக ரோந்து வாகனம் என்பதும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரோந்து வாகனம் இந்த
இந்த பாதுகாப்பு படைக்காகவே சிறப்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கிறாங்க. குற்றங்கள் நடக்க வாய்ப்புள்ள இடங்களை கண்டறியப்பட்டு அங்கு இவர்கள் தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே போல பஸ் நிலையங்கள், ரயில் நிலையங்கள், கல்வி நிறுவனங்கள்ல இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் தீவிரமாக செயல்படும் என தெரிவித்திருக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு கையெழுத்திட்ட திட்டங்கள்ல இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டமும் ஒன்று. அந்த வகையில இந்த திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்கக்கூடிய வகையில செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நாளை தொடங்கி வைக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை குறித்த பல்வேறு தகவல்களை விரிவாக வழங்கியதற்கு நன்றி வீரகுமார். The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.